ஹாய், இன்றைக்கி சண்டே என்ன சமையல்ன்றதை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் தான், சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே மீன் குழம்பு செய்கிற மாதிரியே இருக்குது. வீக்லி மீன் குழம்பே ரொம்ப நாளாக செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சிக்கன் கிரேவியும் ப்ரான் வந்து ஸ்ட்ரீட் பக்கத்தில் வந்தது, தெருவிலே வந்தது. அதனால் அங்கே வாங்கிட்டோம் பக்கத்தில். அதுவும் ஒரு 1/2 kg இது மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் ப்ரான் கிரேவியும் சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அதனால் அது ரெடி பண்ணிட்டோம். சிக்கனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் கடைக்கு போகல, நான் தான் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரான் எல்லாமே மதுரையில் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரானுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி அது எல்லாமே கிரேவி ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி, ஒரு பக்கம் வந்து ப்ரான் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் மசாலா அது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ரசத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கொத்தமல்லி தண்டு இருக்குங்க இல்லையா, அந்த தண்டு வந்து போட்டிங்கன்னா ரசம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து சம்டைம் அதை கட் பண்ணியும் போடுவேன். அது எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க. நம்ம ரசத்தில் கொத்தமல்லி போட்டாலே நான் யூஸ்வலாகவே எடுத்து ஓரம் கட்டி வச்சுருவோம். ஸோ அதனால் அந்த தண்டு போட்டு அரைச்சிங்கனாலும் ரசம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். சாப்பாடு, ரசம் ப்ளஸ் வந்துட்டு ப்ரான் கிரேவி, அப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ரான் வந்து நைட்டுக்காக பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.